விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். வணக்கம். வணக்கம். ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் அவருடைய நண்பர் அவர்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றின ஜெயக்குமார் அவருடைய இயக்கத்தில் ப்ளூ ஸ்டார்ன்ற திரைப்படம் வெளியாயிருக்கு. வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள்லாம் நல்ல இதுவாச்சு. இப்போ அந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. நேற்றுக்கு போய் பார்த்தோம். முதல் கட்டமாக அந்த படம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? ப்ளூ ஸ்டார் மாதிரி திரைப்படங்கள்லாம் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு முயற்சி. யோசிச்சு பாருங்கள், ஒரு அரக்கோணம்ங்கிற ஒரு கான்செப்டே புதுசு தமிழ் சினிமாவுக்கு. தமிழ் சினிமாவில் மதுரை, தேனி, உசிலம்பட்டி, பொள்ளாச்சி, அப்புறம் கொஞ்சம் டெல்டா கூட கொஞ்சம் வந்திருக்கு. அப்புறம் சென்னை வந்திருக்கு, வட சென்னை வந்திருக்கு. திருவள்ளூர், அரக்கோணம், வேலூர் இந்த கான்செப்டில் திரைப்படங்கள் வந்ததே கிடையாது. அரக்கோணம்ங்கிறது ஒரு சினிமா எடுக்கிற ஒரு தளம்னு யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அது வட தமிழகத்திலேருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பகுதி, கொஞ்சம் ஆந்திரா பகுதியை போகும். அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல், அந்த பேச்சு வழக்கு, அந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனு இதை பற்றி எடுக்கிறதுங்கிறது முக்கியம்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள், தமிழ் சினிமாவில் தொடக்க காலத்தில் பத்திரிகைகள், சினிமாக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தான் இருப்பாங்க. ஜோக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு பார்ப்பனர் ஜோக் அடிக்கிற மாதிரி, அந்த மனைவி சிரிக்கிற மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டுமே நுகர்வோராக இருந்தாங்க, பார்வையாளராக இருந்தாங்க. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த லேயரில் இருந்த பிள்ளைமார், முதலியார் படங்கள், எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பிள்ளை, என்ன முத்து பிள்ளை, சண்முக பிள்ளை, மாணிக்கம் பிள்ளை பையனா நீங்கள், ஓகே வரதராஜ முதலியார் பையனா, இப்படியே இது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஜாதி உணர்வுலாம் இல்லை. வில்லனும் முதலியாராக இருப்பாங்க, நல்லவரும். அவங்க தான் அடுத்த கட்டத்தில் அந்த துறையை இது பண்ணதுனால அவங்க அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்புறம் 80களுக்கு பிறகு இடைநிலை சாதிகள், பிற்படுத்தப்பட்ட சாதிகள், தேவர் சமூகத்திலிருந்து உசிலம்பட்டி, தேனியை பற்றி பாதிராஜா போன்றவர்கள் எடுத்து அந்த சமூகத்தை பற்றிய வாழ்வியல், அந்த ஊர் இதெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 80களுக்கு பிறகு இந்த கோவை தம்பி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் சமுதாய படங்கள் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பித்தது 80களுக்கு பிறகு. அதுவும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஒரு டீம், சுந்தரராஜன், அந்த கோவை தம்பி, கோவை செல்லிங்கிற மாதிரி அது ஒரு டீம் உருவாகி அவங்க ஃபுல்லாக அந்த பொள்ளாச்சி, ஈரோடு, கவுண்டர் வீட்டு வயல் அதில் நான் காணம் பாடும் குயில்னு பாடிட்டு சத்யராஜெலாம் வருவார். அப்படி ஒரு டீம் மாதிரி உருவாச்சு. இப்படியான ஒரு கான்செப்ட் இப்போது என்ன நடக்குது? பார்ப்பனர் அல்லாத பிள்ளைமார், முதலியார், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட கவுண்டர், தேவர், இப்படியே கொஞ்சம் அவர் ஹரி வந்ததுக்கப்புறம் நாடார் சமூக கதைகள், அந்த மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, காரம்லா, கண்காசிலா அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஸோ இப்போ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள் வந்ததுக்கப்புறம் முழுக்க ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இயல்பாக மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்க வழக்கம் இருக்குது, இந்த மாதிரியான கதைகள் வந்தது. அதற்கு முன்னாடியும் தலித் கதைகள் வந்தது. கதாநாயகர்கள் இப்போ சிவப்பு மல்லி, அலைவோசையை விஜயகாந்தெல்லாம் ஒரு தலித் ஹீரோ தான். ஆனால் அது அந்தளவுக்கு முன்னிறுத்தப்படலை தலித்துங்கிற அரசியல். ஆனால் அது ஒடுக்கப்பட்டவருக்கான, எளியவர்களுக்கான அரசியலை தான் அது பேசுச்சு. ஆனால் வெளிப்படையாக ஆமாம் நாங்கள் இந்த அரசியல் பேசுகிறோம், இந்த சமூக மக்களுடைய வாழ்வியல் எடுக்கிறோங்கிற கான்செப்ட் அதுக்கு பிறகு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மாரி செல்வராஜ் தேவேந்திர குல வரலாறு, அந்த மாதிரி அந்த அவங்களுடைய வாழ்வியல் திருநெல்வேலி, தாமிரபரணி அப்படி கொஞ்சம் எடுப்பார். ரஞ்சித் சென்னை, திருவள்ளூர், அந்த ஆதி திராவிடர்கள், பறையர்கள், அந்த வரலாறு எடுப்பார். இப்போ அரக்கோணம் போயிருக்குது. ரஞ்சித் பேட்டர்ன்னு சொன்னாலுமே அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நுட்பமாக வேறுபட்டது. அரக்கோணம்ங்கிற அந்த பகுதியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு படைப்பாளி தன்னுடைய அனுபவத்தை வெளியே கொண்டு வரணும். கொரியாவில் இருந்தோம், அந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து பார்த்தேன், இந்த பெங்கால் நாவல்லேருந்து எடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி கதை திருட்டெல்லாம் கதைனா என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக, ஏதோ ஒரு அசுரத்தனமாக இல்லூஷன் வேர்ல்டை உருவாக்கி பிரம்மாண்டம், வெறுப்பு அரசியல் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை படமாக எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய விஜய், பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படமாக எடுத்து கோடிக்கணக்கில் ரசிகர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவன் நம்முடைய வாழ்வில் 18 வயசு பையன் இப்படி தாண்டா இருப்பான், ஒரு கிரிக்கெட் விளையாடுற பையன் இப்படி தாண்டா இருப்பான், இப்படி தாண்டா அரக்கோணத்தில் பேசுவான் அப்படின்னு எடுத்திருக்காங்க பாருங்கள். முதல்ல அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படித்தான் ஒவ்வொரு படைப்பாளியும் தன்னுடைய அனுபவத்தை படமாக எடுக்கணும். அந்த அனுபவத்தின் மூலமாக பழி உணர்ச்சி இல்லாமல் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வைக்கிறவன் தான் ஒரு முதிர்ச்சியான படைப்பாளி. அந்த விதத்தில் முதல் படத்திலேயே ஒரு அற்புதமான படைப்பை தந்திருக்கிறார் அந்த இயக்குனர் ஜெயக்குமார். இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி தான் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இது ஹரி வந்தபோது திருநெல்வேலி அங்கே இருக்கிற அந்த இதை எடுத்தார். அப்புறம் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற இயக்குனர் கொள்ளும்போது அங்கே இருக்கிற இதை எடுத்தாங்கன்னு. இது அப்படி பார்க்கும்போது இது ஒரு சாதி படமாக, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு வாழ்வியலை, தனக்கு தெரிஞ்ச வாழ்வியல் இதுதான் அப்படின்னு படைப்பாளி எடுப்பது வேற.
அந்த வாழ்வியலில் நாங்கள் தான் பெரிய கூட்டம், நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது வேற. இது இப்படித்தான், இப்படி தப்பாக தான் இருக்கிறாங்க, ஆனால் இது தப்பு, இது திருந்தணும்னு சொல்கிறது வேற. இது மூன்றாவது ரகம். புரியுதுங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு முத்திரை விழ வாய்ப்பு இருக்குது, ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரக்கோணம்ங்கிறது பறையர் சமுதாய மக்களும் மன்னியர் சமுதாய மக்களும் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதி அப்படி தான். அரக்கோணம், வேலூர், அந்த பகுதி வட தமிழகம் பெரும்பாலும் இந்த 2 சமுதாய மக்கள் அதிகமாக இருப்பாங்க. எந்த பகுதி போனாலும் வன்னியர், பறையர், அப்புறம் செங்குந்த முதலியார், நாயுடு, நாயக்கர், இவங்க தான் அந்த பெரும்பாலும் அந்த மக்கள் தான் இருப்பாங்க. அதுவும் உழைக்கும் மக்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்களும் பறையர்களும் தான் உழைக்கும் மக்களாக இருப்பாங்க. அவங்க ஏரியா தான் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இது ஆனால் இது சேரியாக இருக்கும், அது ஊராக இருக்கும். இதில் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த வன்னியர் சமுதாய மக்கள், அது வன்னியர் சமுதாயத்தை தான் காமிக்கிறாங்க, பேர் சொல்லலை. பட் ஒரு அரக்கோணம் அப்படிலாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க ஒரு நாயுடாவோ ஒரு முதலியாராவோ ஒரு பார்ப்பனராவோ இருக்க வாய்ப்பு இல்லை. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க தோற்றத்தில். அப்போ அந்த 2 சமுதாய மக்களும் ஒரே மாதிரியான வாழ்வியல், பொருளாதார சூழல், தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. கதாபாத்திரங்கள் இவர் ஹீரோவும் சரி, சாந்தனும் சரி, அசோக் செல்வனும் சரி, நிறத்துலையும் சரி, அவங்களோட இதில் ஒரே மாதிரி. பேச்சு வழக்கு என்ன பெரிய வன்னியர்களுக்கு வேறு மாதிரியும் பறையர் சமுதாயத்துக்கு வேறு மாதிரியுமா இருக்குது. 2 சமூக தோழர்களும் ஒரே மாதிரி. என்னம்மா அந்த வீட்டில் பேசுகிறது, அந்த அம்மா அப்பா நடத்துறது, அம்மா பசங்க உறவு, அப்புறமேட்டு அவங்க அந்த மதம் மாறின கிறிஸ்தவத்துக்கு மாறி அந்த ஜபம்னு அடிக்கடி சொல்கிறது, அது அந்த பசங்க ஈஸியாக கடந்து போகிறது, பையன் எதுலேயே அடிபட்டு வந்தோடனே நான் ஏசுட்ட வேண்டிக்கிட்டேன் அதனால தான் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ஏசுட்ட ஜபம் செஞ்சால் பையனுக்கு இதாயிரும், ஏசு நிறைவேற்றிட்டாருன்னு அந்த தாய் கடவுள் நம்பிக்கையுடன் சொல்கிறாங்க. தேட்டரில் எல்லாரும் அந்த சீனில் சிரிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அந்த அம்மாவுடைய அந்த விஷயத்த யதார்த்தத்திலிருந்து அந்நியப்பட்டு இந்த அம்மா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வேற விளையாட்டு, அரசியல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதின்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கான் கதாநாயகன். அவங்க அம்மா அதெல்லாம் தெரியாமல் நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற சீனை டைரக்டர் எங்கே வெற்றி பெற வைத்திருக்கிறார் என்றால், அந்த அம்மாவினுடைய ஜபம் அப்படின்னு பேசும்போது தேட்டரில் சிரிப்பு வருது பாருங்க. சிரிச்சவன் பாதி பேர் கிறிஸ்டின் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். கதாநாயகனே கிறிஸ்தவன் தானே படத்தில், கிறிஸ்தவன் தான். ஆனால் அப்படி ஒரு கிறிஸ்தவங்கிற மாதிரி தெரியல. அந்த அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக கடந்து போயிருப்பாங்க. இந்த மதம், சர்ச்சு, கோவில், நம்பிக்கைகள் அந்த வாழ்வியலில் ஒரு பகுதியாக தவிர்க்க முடியாமல் ஒவ்வொருத்தனுக்கு வருது. அவன் ஒன்றே பெரிய மதப்பற்றாளனோ கடவுள் நம்பிக்கையாளனோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாமல் சர்ச்சு ஒருத்தன்ட்ட வருது, தவிர்க்க முடியாமல் கோவில் ஒருத்தனுடைய பொருளாதார கோவில் திருவிழாவில் தான் கிரவுண்டில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கோவில், திருவிழா, சர்ச்சு, ஃபாதரு, பூசாரிலாம் சராசரியாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து போகிறாங்க, இருக்கிறாங்க. இல்லை, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கூட அந்த சர்ச்சில் சொல்லுவார்ல, ஃபாதர் சொல்லுவார், நம்மளெல்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க, அன்னைக்கு வந்து இது பண்ணாருன்னு. அப்போ அது புரிஞ்சிக்க முடியுதுல்ல, அவங்க ஏன் அந்த மதத்தை மாற அந்த அரசியல ஒரு டைலாக்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. படம் முழுக்க அந்த பிரச்சனை வராது. தீண்டாமையிலேருந்து மீட்க இந்த கிறிஸ்தவ மதம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியை சொல்கிறாங்க. அதே சமயம் கிறிஸ்தவ பெருமையும் படத்தில் கிடையாது. அவங்களே அதை கிண்டல் சட்டையர் பண்ணிக்கிறாங்க, அது இயல்பாக போகுங்க. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தலித் மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் இருவரும் எப்படி பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரே கல்ச்சரில் ஒன்று மண்ணாக வாழ்ந்துக்கிட்டு தங்களை மேல் கீழ் நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான். இப்படி பகையாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய கதை தான். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே அதான். வன்னியர்களும் பறையர்களும் ஒன்று சேர்ந்தா தமிழனுக்கு கப்பு உறுதி. இதுதான் படத்தினுடைய கதை, ஒன்லைன் கதை அதான். ஒவ்வொரு வன்னியர்ட்டையும் பறையர்ட்டையும் தகவலை சொல்கிறாங்க. குறிப்பாக வன்னிய இளைஞர்கள்ட்ட அந்த கதையை சொல்கிறாங்க. எப்பா, அவன் உன் தம்பி, உன் அண்ணன், நீங்கள்லாம் ஒன்று, உங்கள் 2 பேரையும் ஓரமாக அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு இருக்குடா காலங்காலமாக ஒரு அதிகார வர்க்கம், அதை புரிஞ்சுக்கோடா. கிரிக்கெட்டுங்கிற அமைப்பில் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் போக முடியாது, ஒரு தமிழன் போக முடியாது, ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழன் போக முடியாது. ஆதி திராவிடனுக்கும் இடமில்லை, வன்னியருக்கும் இடமில்லை, நாடாருக்கும் இடமில்லை. அதுதான்டா கிரிக்கெட்டு. நீ இந்த கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு அவங்க எப்படி நம்மளை ஜெயிக்கலாம்? உனக்கு என்ன ஈகோ? ஏன் ஒரு பறையர் வன்னியரை ஜெயிச்சா ஏன் சந்தோஷப்படு? ஒரு தமிழன் தானே. ஒரு வன்னியர் பறையரை ஜெயிச்சா நீ சந்தோஷப்படு. 2 பேரும் உன் அண்ணன் தம்பி தானடா. இந்த உங்கள் 2 பேரையும் ஒதுக்குறது வேற யாரோடா? நீங்கள் 2 பேரும் ஒதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. சனாதன படிக்கட்டில் வன்னியர்கள் 83னா 84வது இடத்துல பறையர்கள் இருக்கிறாங்க. 83, 84 சண்டை போட விட்டுக்கிட்டு ஃபஸ்ட் ரேங்கில் உள்ளவன் எல்லாம் உங்களை கிட்டக்கே வரவிடாமல் பார்த்துக்கிறானடா. நீ கிரவுண்டுக்கே வரவிடாமல் அவன் பார்த்துக்கிறானடா. அந்த உண்மை உனக்கு புரிகிறதா? இந்த அரசியலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நினைப்போம் அந்த வன்னியருக்கு பகுதி மக்களும் இந்த பறையர் சமுதாய மக்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போலன்னு. அந்த கதையை 20 நிமிஷத்தில் மாற்றுறாரு. பறையர் சமுதாய இளைஞர்கள் தோக்கணும்னு அந்த வன்னியர் வந்து ஒரு பெரிய டீம்கிட்ட வந்து பணம் கொடுத்து இறக்குறாரு.
அவங்க வந்து கடைசியில் இந்த பையனை வந்து ஒரு பையனாகவே மதிக்கிறதில்ல. தெருவில் விளையாடுற பையன்னு அவங்களுடைய மெத்தடு இது எல்லாத்துலேயும் ஒரு கேவலம். இவனுக்கு விளையாட்டின் மீது ஒரு ஆர்வம் இருக்குது. விளையாட்டின் மீது இருக்க ஆர்வத்தில் நானும் போகிறேங்கிறப்ப அவன் பிறப்பு வன்னியர் சமுதாயத்து பையனப்பா சொல்கிறான், உனக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும், தகுதி வேணும், ஏன்னா நீ கீழ் ஜாதி தான். வன்னியரும் தான் ஒரு ஒதுக்கப்பட்டவன் அன்றைக்கி உணர்றான் அந்த பையன். அந்த ஊருக்குள்ளேயே சுற்றுனதுனால அந்த பசங்களுக்கு உலகம் தெரியல. நம்ம உயர்ந்த ஜாதி, நம்ம கீழே பறையர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். டேய், உங்கள் 2 பேரையுமே ஒதுக்கிறதுக்கு ஒரு பெரிய உலகம், ஒரு பெரிய லாபி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த வன்னியர் சமுதாய இளைஞன் உணர்ற நேரத்தில் அவன் கதாநாயகனாக மாறுகிறான். அதுவரையும் பறையர் கதாநாயகன், அதுக்கப்புறம் வன்னியர் கதாநாயகன் உணர்ந்து பறையரோட சேர்றான், கை கோர்க்கிறான். பறையர் ஃபஸ்ட்டு தயங்குறான், என்னடா இவன். அதுக்கப்புறம் இவனுக்காக அவன் நிற்கிறத பார்த்துட்டு அவனும் இவன் கூட கை கேட்குறான். அந்த சீன் நல்லா அழகாக கொண்டு போயிருப்பான். ஏன்னா அவன் அடி வாங்கினவன் இல்லை, அவன் டக்குன்னு எப்படி உன் கூட வருவான். அதனால் அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் யதார்த்தமாக காமிச்சிருக்கான். அசோக் செகல் ஒன்றும் பெரிய தியாகம் செஞ்ச ஹீரோ கிடையாது, சராசரியான ஒரு இளைஞன் தான். அவன் இவ்வளோ நாள் அடிச்சுட்டு நீ டக்குன்னு சேர்ந்தா ஏற்றுக்குவான். அவன் ஒரு சராசரி சைக்காலஜி தானே. டக்குன்னு அவன் கை கோர்க்கிறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போராடுறாங்க. அப்படி சேர்ந்து போராடும் போதும் பல பிரச்சனைகள் வருது. டக்குன்னு வந்து எல்லாம் சரிதான், அக்கா நம்ம ஜாதி பொண்ணை அவனுக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு. அப்போ நம்ம தங்கச்சியை ஒரு பறையருக்கு கொடுத்துட முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு வளர்கின்ற இளைஞனுக்கு, ஒரு இடைநிலை இளைஞனுக்கு உள்ள பிரச்சனைகள். அவன் ஜாதியை மறுத்து இருந்தாலும் இந்த சமூகம், கல்யாணம், அவன் வீட்டில் இருக்க லேடிஸை கொடுக்க முடியுமா? ஒரு பெண்ணை வச்சு எப்படி சாதி அமைப்பு கட்டமைக்கப்படுது? அவன் ஒரு அண்ணனாகவும் ஒரு மாமன் மகனாகவும் இருக்கிறவன் தன்னுடைய மாமன் பொண்ணு இன்னொரு ஜாதிகாரன்ட்ட பழகிறத எப்படி ஏற்றுக்க முடியுது? ஏன்னா அதில் தான் இவங்களுடைய மானமே இருக்குது. ஐயோ, பறையர் பையனோட சேர்ந்து பழகலாம், தண்ணி குடிக்கலாம், தொடலாம், கட்டி பிடிக்கலாம், அதுக்காக தங்கச்சியை கட்டாங்கன்னா, நம்ம ஜாதி கூட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா உன் நண்பனாக ஏற்றுக்க முடிஞ்ச உன்னால் உறவுக்காரனாக ஏற்றுக்க முடியல. அப்போ அங்கே தடுக்கிறது எது, என்ன சமூக காரணி என்னன்னு அதை அழகாக கொண்டு வந்து அந்த நேரத்தில் திருப்பியும் வில்லனாக மாறுறான். அந்த கதாநாயகன் வந்து மாறினாவே திருப்பி வில்லனாக கொஞ்சம் நேரம் மாறுறான். அதுக்கப்புறம் விளையாட்டின் மீது இருக்கக்கூடிய காதல், தனித்தனியாக இருந்தப்போ தோற்று போனோம், 2 பேரும் சேர்ந்தப்போ கிடைத்த வெற்றியை பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம்ட்டு போகிறான். விளையாட்டு அவர்களை ஜாதியை தூக்கி எறிஞ்சு வச்சுட்டு விளையாட்டு அவர்களை சிக்ஸர் அடிக்க வைக்குது. பறையரோடு சேர்ந்தாதான் வன்னியருக்கு வெற்றி, வன்னியரோட கை கொடுத்தால் பறையருக்கு வெற்றிங்கிற அந்த உணர்வு வந்த உடனே அவன் வந்து இவர்களை வெற்றி பெற வைக்கிறேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு மைல்ஸ்டோன், அற்புதமான படம். அதாவது இடைநிலை சாதி, பட்டியல் சாதி 2ஐயும் மூட்டி விட்டு ஒரு படம், நிறைய படங்கள் வந்திருக்கு தூண்டி விட்டு, அல்லது இடைநிலை சாதி பெருமையை சொல்லி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதாவது நாங்களாம் உங்களுக்கு உதவி செய்வோம், ஐயா நீங்கள் பார்த்து எங்களுக்கு செய்யணும்னா இவர் தாங்க எங்களை படிக்க வச்சாரு, ஐயா தாங்க எங்களுக்கு சோறு போடுறாரு. அதாவது நல்ல அந்த சாதி உணர்வோடு இருந்தாலும் நல்லவனாக இருக்கான். இப்படியான படங்கள் நிறையா வந்திருக்கு. சின்ன கவுண்டர்லாம் பாருங்கள், அவர் கெட்டவர் கிடையாது, எல்லா சமூகத்தினரையும் நல்லா வைப்பார். அவர் தான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவார். அந்த வள்ளல் தன்மையை, கொடைத்தன்மையை புகழ்ந்து எக்கச்சக்கமான படம் வரும். கெட்டவன் ஜாதி வெறியனாக இருப்பான், அதே ஜாதியில் கெட்டவன் என்னடா எல்லா ஜாதிக்காரையும் கோவிலுக்குள்ள விட்டுருக்கீங்க, உடனே ஒரு நல்ல கவுண்டர் வந்து இதில் என்னங்க தப்புன்னு கேட்பார். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அது முழுமை கிடையாது, ஏன்னா எல்லாரும் சமம்னு சொல்ல மாட்டாங்க கடைசியில். ஆனால் இந்த படத்தில் தான் உனக்கு அவன் எதிரி கிடையாது, இவனுக்கு நீ எதிரி கிடையாதுங்கிற அந்த உண்மையை சொல்லி வன்னியரும் பறையரும் இன்றைக்கி இந்த சூழல் ரொம்ப முக்கியம். வட தமிழகம்ங்கிறது தான் இந்திய எதிர்ப்பு போரில் வன்னியர்களும் பறையர்களும் அதிகமாக கலந்துக்கிட்டது வட தமிழகத்தில் தான். இந்திய எதிர்ப்பு போர், நக்சல் போராட்டம், இடதுசாரி போராட்டம், வசந்தத்தின் இடி முழக்கம் போன்ற நக்சல் பாரி முழக்கங்கள் 80களில் பறையர்கள் வன்னியர்கள் தலைமையில் தான் நடைபெற்றது. தமிழரசன் கலியபெருமாள் தலைமையில் எல்லா பறையர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. கலியபெருமாள் வன்னியர்னு யாருமே பார்க்கல, 2 பேருமே உழைக்கும் தோழர்கள், நாதி இல்லாமல் இருக்கும். இந்த அரசு பயங்கரவாதம் எல்லாம் சேர்ந்து நம்மளை தான் ஒடுக்குது, அதுக்கு குரல் கொடுத்தாங்க. தனித்தமிழ் இயக்கம், தமிழர் அமைப்புகள்லாம் உருவாக்குனது வன்னியர் அமைப்புகளும் பறையர்களும் இணைந்து தான் நடத்தினாங்க வட தமிழகத்தில். குறிப்பாக திருப்பத்தூர், வேலூர், திருப்பத்தூர் போன்ற பகுதிகளெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி வளர்த்தது யார்? வன்னியரும் பறையரும் இணைந்து. அந்த இடத்துல தான் திமுகவும் வளர்ந்துச்சு. அந்த நக்சல் கம்யூனிஸ்ட் பெல்ட்டில் தான் திமுகவும் தொடக்க காலத்தில் வளர்ந்தது. ஸோ இப்படிப்பட்ட வரலாறு வன்னியர் சமுதாயத்துக்கு உண்டு, பறையர் சமுதாயத்துக்கு உண்டு. 2 பேரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய போராட்டங்களுக்கெல்லாம் போராடிருக்காங்க. நெய்வேலியில் நிலம் கொடுத்தது யார்? உழைக்கும் வன்னியர்களும் உழைக்கும் பறையர்களும் தானே நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்படியெல்லாம் இருந்த வரலாறு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வன்னியர்னா பறையர் எதிரி. ஒரு வன்னியர் பையன் பிறகுறான்னா பறையருக்கு எதிரியாக தான் பிறக்கிறான். ஒரு பறையர் வீட்டில் ஒரு பையன் பிறகுறாருன்னா வன்னியருக்கு எதிரியாக பிறகுறான். இந்த சாதிய கட்டமைப்பு, இந்த மோசமான சூழலை உடைக்க வேண்டிய கட்டாயம் திரை படைப்பாளிகளுக்கு உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலையோ அண்ணன் தம்பியாக இருக்க 2 ஜாதியையும் ஒரு எதிரியாக காமிச்சு சனாதனம் குளிர்காய்கிறது, சாதி அமைப்பு நிலைக்கு வருகிறது. எம்என்சி வருதுங்க, என்எல்சி வருதுங்க, மத்திய அரசு பணிகள்லாம் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டுக்கார நிலத்தை வந்து இது பண்ணுறாங்க.
அதில் பெரிய பெரிய பொறுப்புகளை வட இந்திய முகர்ஜிகளும் சர்மாக்களும் வராங்க. செக்யூரிட்டி வேலையில் வன்னியரும் பறையரும் உட்காந்துருக்கான். யார்? அவன் பண்ருட்டிக்காரன், அவன் நெய்வேலிக்காரன், அவன் கடலூர்காரன். யார்? பறையரும் வன்னியரும் அந்த மண்ணின் மைந்தர்கள். அங்கே போய் அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான், செக்யூரிட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை உணரணும்ல. ஒரு வன்னியரை வந்து செக்யூரிட்டியாகவே வச்சிருப்பது, சாதாரண வேலைகளில் வைத்திருப்பதற்கு காரணம் பறையர் கிடையாது. எது அதிகார வர்க்கம் எது என்பதை நீ புரிந்து கொள். உங்கள் இருவரையும் சேர்ந்து தான் ஒதுக்குது. அந்த படத்தில் அந்த கிரிக்கெட் கேரக்டர் வந்து ஒருத்தர் வருவார்ல, லாராவோட விளாடணும்னு சொல்லுவார், வெஸ்ட் இண்டீஸ் இதோட பண்ணணும்னு. அவர் கேரக்டர் நல்ல கேரக்டர். அவர் சொல்லுவார், நீ இந்தியா டீம்லேயே விளாட்லாமே உங்கள் திறமைக்குனப்ப, நான் போக விரும்பலை. ஏன்? எப்படி என்னை சேர்த்துக்க மாட்டாங்க? அது இந்திய அணியில் தமிழனுக்கு இடம் இல்லை, அதுவும் நான் பிராமினுக்கு இடம் இல்லை. நான் பிராமினுக்கு இடம் இல்லைனாலே முடிஞ்சு போச்சு. நான் பிராமினில் வன்னியர் வருவாங்க, பறையர் வருவாங்க, அருந்ததியர் வருவாங்கல்ல. இந்த நான் பிராமினுக்குள்ள வன்னியர் பறையர் சண்டை யார் பார்ப்போமா? டேய் அவங்க 2 பேருமே ஆட்டத்தில் சேர்த்துக்கலடா. அதான் அந்த சீனில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அவன் திறமையான ஆள், அதை காமிச்சிருப்பான். காமிச்சிட்டு எப்படியும் நீ ஃபஸ்ட்டு சேர்த்துக்க மாட்டான், இதுக்கு நான் வெஸ்ட் இண்டீஸ் போய்க்கிறேன். எனக்கு இந்த பெரியார் சொன்னது தான் நினைவுக்கு வந்தது. கிராமங்களை விட்டு வெளியேறுங்கள்னாரு. இந்த கிராமத்தை விட்டு போ, பெண்ணடிமைத்தனமும் சாதியும் தான் அந்த கிராமத்தின் அடையாளங்களாக இருக்குது. இதைத்தான் பெருமிதங்கிறான். இந்த ஒரு காலத்தில் பேசுவான் தெரியுமா, அந்த காலத்துலலாம் அந்த காலம்னு சொல்கிறது எந்த காலம்? சாதியாக இருந்த காலம். அவன் சேரியில் ஒழுங்காக இருந்த காலம். பண்ணையாரை பார்த்தா இப்படி கட்டுன காலம். லேடிஸ் வேலைக்கு போகாத காலம். பெண்கள் படிக்கக்கூடாத காலம். புரியுதுங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணியே ஊரில் நாட்டாமல் தீர்த்த காலம். அதைத்தான் இவங்க அந்த காலம் மாதிரி வருவாங்கிறாங்க. பெரியார் சொன்னார், அந்த காலம் எங்களுக்கு வேணாங்கிறார். எல்லா ஜாதிகாரனும் படிக்கணும், எல்லாரும் கலப்பு மனம் பண்ணணும், எல்லாரும் பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரியணும், வன்னியரும் முன்னேறணும், முதலியாரும் பறையரும் அருந்ததியர் அகம்படி எல்லாரும் படிக்கணும், முன்னேறணும். அவனுக்குன்னு ஒரு தெருவை வச்சுக்கிட்டு, அவனுக்குன்னு ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு இருக்க அந்த கிராமம் வேணாண்டான்னார். இதே கருத்து தான் அம்பேத்கரும் சொன்னார். ஏன் பெரியார் அம்பேத்கர் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம். பெரியார் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே அம்பேத்கரும் சொல்லியிருப்பார். 2 பேரும் ஒரே மாதிரி சாதி ஒளின்னு யோசித்ததுனால தான் சிந்திச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பெரியார் சொன்னது கரெக்டாக இருக்கா? ஒரு கிராமத்துக்கு அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற வரையும் அந்த அந்த சாந்தனு அந்த வன்னிய இளைஞனுக்கு வந்து புரியலை. இவங்க எப்படி அவங்கள ஒதுக்குறாங்களோ ஒரு இன்னொரு கூட்டம் இவனை ஒதுக்குதுன்னு தெரிஞ்சோட உணர்றான், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் இவங்களை அடிக்க முடியும்னு புரியுது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தா பெரிய கூட்டம். தமிழ்நாட்டில் வன்னியரும் பறையரும் சேர்ந்தாலே 2.25 கோடிங்க. ஆனால் சேர விடுவாங்களா? அதுதான் முக்கியம். யோசித்து பாருங்க. வன்னியரும் பறையரும் சேர்ந்தா எப்படியும் 2 கோடி பேருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் 1,90,00,000 பேராக வருவாங்க. ஏன்னா 2 பேரும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை எண்ணிக்கையில் உள்ள சமூகங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா அதில் எண்ணிக்கையில் அதிகம் இருக்க சமூகம் வன்னியரும் பறையரும் தான் முதல்ல வருவாங்க. ஆனால் அந்த 2 சமூகமும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எப்படி தமிழர் உரிமையை நம்ம மீட்க முடியும்? இது ஒரு திட்டமிட்ட சதி. அந்த வகையில் இந்த படம் வன்னியர் பறையர் 2 பேரும் சகோதரர்கள் என்பதை அடித்து சொல்லி 6 அடித்திருப்பதனால் இது ஒரு அற்புதமான படம். இது மாதிரியான படங்கள் இனி தொடர்ச்சியாக வரணும். இதில் இன்னொரு காட்சி என்னென்னா, படத்தோட தொடக்கத்தில் வந்து ஒரு சண்டை நடக்கும். அதில் இம்மானுவேல்ன்றவரோட காலை வந்து ஒருத்தர் விட்டு மணின்றவர். இது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பிரச்சனை ஆகிடும். இதில் விளாட வேண்டாமான்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க மாமா வந்து போனீங்கன்னா என்னை செருப்பால் அடித்த மாதிரின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலாக அவங்கள இது பண்ணி வச்சுருப்பார். எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த காலை வெட்டினவர் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே போதையில் வந்துட்டு இருப்பார். டேய் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளாடுங்கடா, ஊரே பெருமையாக பேசுதுடா, நம்மளை பெரியாளுன்னு சொல்லி படிக்காமல் இப்படியே வச்சுருக்கானுங்கடான்னு ஒரு டைலாக். இதே அந்த தரப்பில் இருக்கிறவங்க பேசியிருந்தா கூட அதை இதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தரப்புல இருந்து அதே அந்த மூர்க்கமாக சண்டை போட்டு அந்த காலை வெட்டினவர் வந்து பேசுனது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இல்லை அதில் சொல்லியிருக்காங்க, இந்த சாதி வேரி கொடுத்து ஸ்க்ரூ பண்ணி விட்டவன் லைஃப்லாம் எப்படி ஆயிரும். சீவலப்பெரி பாண்டின்னு ஒரு படம் வந்தது, நெப்போலியன் படம். அது உண்மையிலே நடந்த கதை. அது கடைசியில் நெப்போலியன் சொல்லுவாப்புல, தயவு செய்து சாதின்னு எவனும் போயிடாதீங்கடா, எவனா ஒருத்தன் நம்ம ஜாதிக்காக பண்ணு மாப்பிள்ள அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்கடா, என் வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கோங்கடா, என்னை அழிச்சதெல்லாம் நம்ம ஜாதிக்காரங்களாண்டா என்னை அழிச்சிங்க, ஜாதிக்காகன்னு சொல்லி என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, இனிமேல் சாதிக்காக வாழாதீங்க, சாதிக்கிறதுக்காக வாழுங்கன்னு சொல்லி. அப்படி அந்த மாதிரி படம் அது ஜாதி அப்படிதான் பல படங்கள் வந்து இப்படி என்ன சொல்றது ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. சிவலப்பெரி பாண்டி அந்த மாதிரி படம் இல்லை. சிவலப்பெரி உண்மையில் நடந்த கதை. அதில் என்ன நீங்கள் இது சேர்க்க முடியும்? சொந்த ஜாதிக்காரங்களாம் சேர்ந்து அவனை உசுப்பேற்றி விட்டு ஊர் பண்ணையாரை கொலை செய்யி, நம்ம ஜாதி சங்கம்லாம் சேர்ந்து அவன் குடும்பத்தை பாதுகாக்குன்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுட்டு இவன் பேரை சொல்லி கொள்ளையடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் வெளியே வந்து அப்பாவியாக இருப்பான். அப்போ தான் சொல்லுவாங்க, உன் குடும்பத்தையே அழிஞ்சிருச்சு, எந்த ஜாதிக்காரனும் உன்னை காப்பாற்றலன்னு சொன்ன உடனே இவன் உண்மையிலே கொள்ளைக்காரனா மாதிரி அந்த பண்ணையார்கள்ட்டேருந்து பணத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி அது கதை. அது ஒரு நிஜ கதையிலேருந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். அதைத்தான் அந்த கேரக்டர் அந்த அடுத்தவன் காலை அறுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான்,
அந்த சாதி வெறியுடன் செயல்பட்ட ஒருவனே சாதி வேணாண்டா, அந்த சாதியோடு சேர்ந்து நம்மலாம் ஒரே ஊர் தானடா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மெசேஜை தமிழ் சமூகத்துக்கு இந்த படம் சொல்லியிருக்கு. இது நல்லது. பறையர் சமூகத்தில் இருந்து வன்னியர்கள் எங்கள் தோழர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அது. இதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த தோழர்கள் படைப்பு எடுக்கும்போதும் பறையர்கள்லாம் நம்ம ஆளு தான், நம்ம உணர்வாளர், நம்மளாம் தமிழர்கள்ங்கிற உணர்வோட படம் எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசை. இன்னொன்று இதில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கணுங்கிறத நான் இப்போ இருக்கிற இந்த சூழலையும் பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியான்ற ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறாங்க. அதில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா மம்தா வந்து அப்படி ஒரு அறிவிப்பு, நிதிஷ்குமார் ஒரு அறிவிப்பு விடுறாங்க, ஆம் ஆத்மியில் ஒரு அறிவிப்பு. இதெல்லாம் இருக்கும்போது விட்டுறாதீங்கடா, எல்லாரும் ஒன்றா சேர்க்கடா, சேர்ந்து சண்டை போடுங்கடா. அதை கூட தமிழ்நாடு தான் கதறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பதறுது தமிழ்நாடு, மீண்டும் ஒரு சனாதன சக்தி வந்துவிடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோம். அதனால மம்தாவை பார்த்து கும்பிடுறோம், கெஜ்ரிவாலை பார்த்து ஐயா அப்படிங்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அது கூட சேரலாம். ஒற்றுமை இல்லைன்னா என்ன நடக்கும்னு அந்த மாதிரி நான் அப்படியும் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்து அதில் நடித்த நடிகர்கள் அவங்கள பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சது வந்து பாண்டியராஜ் அவரோட பையன் பிருத்திவி வந்து அப்படியே அந்த கதைக்கு வந்து பொருந்திருந்தார். அப்படியே தம்பினா தம்பி மாதிரி அப்படி இருந்தார், இயல்பாக இருந்துச்சு. அந்த கதாபாத்திரங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் வந்து பாக்கியராஜ் பையனுக்கும் பாண்டியராஜன் பையனுக்கும் தான் ஸ்கோர். மற்ற எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. பாண்டியராஜன் பையன் பின்னிட்டாருங்க. அவர் வந்தாலே தேட்டரில் கிளாப்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஹீரோ வந்து ஓப்பனிங் சீனில் கை தட்டுவாங்க, ஃபைட் பண்ணும்போது கை தட்டுவாங்க, வந்து நின்னாலே, அதாவது அவர் வந்து பதட்டப்படுறாரு கை தட்டுறாங்க, காமெடி பண்ணுறாரு கை தட்டுறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறாரு கை தட்டுறாங்க, சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்குவார் அப்படின்னு ஒரு சீனில் எல்லாருமே கை தேட்டரில் விசில் அடிச்சது அதுக்கு தான். நான் சொல்கிற மாதிரி சொல்ல, சூப்பராக விளையாடுவான். தம்பி நீ சும்மா மெதுவாக டொக்கடி அடிக்காது, ஸ்பீடாக அடிக்க முடியாதவனால அடிபட்டுரும் அப்படின்னோட நான் சின்ன பையனை நீ எல்லாரும் இது பண்ணுறீங்களாடா அப்படிங்கிறப்போ ஒரு டெம்ப்ட் ஆகி அடிப்பாங்க. அந்த சீன் என்னன்னா, ஆடியன்ஸே ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டியராஜன் பையனை பார்த்து ஆடியன்ஸ் டெம்ப் பண்ணி விடுறான், அறான்னு. இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட், அந்த கவிதை எழுதுவாங்க, நவம்பரில் பூத்த டிசம்பர், இதெல்லாம் 90s அந்த புது கவிதைன்னு இந்த வாரமலர், இந்த தினத்தந்தி, இந்த பேப்பர்லாம் அந்த வாரமலர்ல தினமும் ஒரு கவிதை 10 ரூபா பரிசுன்னு போடுவாங்க. அதுல இந்த மாதிரி கவிதைலாம் இருப்பாங்க. இரவு மட்டும் வருகிறாயே அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுவாங்க. இரவு மட்டும் வருகிறாயே, காலையில் ஏன் காணாமல் போகிறாய். ரொம்ப சாதாரணமாக இருக்கும். டேய் எப்படா 15 ரூபாய் பரிசு, ரமேஷ் திருச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க கீழே. அது மாதிரி அந்த பேட்டர்ல அவர் எழுதுவாப்புல, நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வர்ற எல்லா காட்சியும் எனக்கு தெரிஞ்சு அதில் முக்கியத்துவமே அவருக்கு இருக்க மாதிரி இருந்தது. கிரிக்கெட் விளையாடும் போதும் சரி, பல மேட்சில் அவர் தான் திருப்பு முனையாக இருந்திருப்பாரு, பவுலிங்லையா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து அவருக்கும் சிறப்பாக இருந்தது. மற்ற எல்லாரும் வந்து எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. அருண் பாண்டியன் பொண்ணு விட்டீங்களே, நான் மாதிரியான நடிப்பு. ஏங்க இப்போ இந்த அருண் பாண்டியனுடைய பொண்ணோட முகம் தான் நம்ம தமிழர்களுடைய முகம், ஒரு தேவர் சமுதாயத்தோட முகம், ஒரு வன்னியர், கல்லர், உடையார், பறையர், இந்த தமிழ்நாட்டினுடைய முகம், தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய முகம்ங்கிறது அந்த அருண் பாண்டியனுடைய பொண்ணோட முகம். ஆனால் நம்ம இதுவரையும் கதாநாயகன் காமிச்சதெல்லாம் ரம்பா, நக்மா, குஷ்பு, இவங்க யாருமே நம்ம பக்கத்து விட்டு எடுத்து விட, ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முகங்கள் கிடையாது. நம்ம அக்கா, தங்கச்சி, அம்மா, பெரியம்மா முகம் யாரு? இந்த அருண் பாண்டியன் பொண்ணு முகம் தான். ஆனால் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிறதெல்லாம் நம்ம விட இவங்க, இதுதான் அழகு, இதுதான் நிறம், ரம்பா மாதிரி இருக்கணும், நக்மா மாதிரி இருக்கணும், குஷ்பு மாதிரி இருக்கணும், குறைஞ்சது மலையாளி மாதிரியாவது இருக்கணும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு அடிமை மனநிலையை உருவாக்கிட்டே இருக்கான்ல. நம்ம அக்கா தங்கச்சிலாம் அசிங்கம், நம்ம மனைவி, நம்ம அம்மாலாம் இருக்கிறவங்கலாம் என்னதான் இருந்தாலும் அவங்கள மாதிரி வராது சேட்டு. அந்த வெள்ளை அழகுங்கிறத பூத்திட்டு இருந்த நேரத்தில் கீர்த்தி பாண்டியன் வந்து அவ்வளோ பேரழகு. அதுவும் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ். ஒரு சீனில், அந்த ட்ரெயின் சீனில் ஹீரோ பேட் அடிக்கிறது மட்டும் இல்லை, இவங்க ஒரு பேட் ஷாட் அடிப்பாங்க பாருங்க, அப்படி அடிச்சு விடுவாங்க, செம்மையா இருக்கும். ஈக்குவலாக காமிச்சிருப்பாங்க தெரியுமா. ஒரு லேடி மாதிரி அவங்கள பலவீனமாக காமிச்சிருக்க மாட்டாங்க, இயல்பாக காமிச்சிருப்பாங்க. கடைசியில் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி பண்ணுவாங்க. இல்லை, கிரிக்கெட்ல பெண்கள் பெண்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருக்குங்கிறத லைட்டாக சொல்லுவாங்கல்ல. எங்களை விளையாட விட்டு பார்த்தா தானே தெரியும். விட்டு பார்த்தா தானே நான் விளையாடுவேன், கிரவுண்டுக்குள்ள விட்டாதானா நாங்கள் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு தெரியும். வந்ததுக்கப்புறம் தோக்க கூட செய்கிறோம். பட் நீங்க அட்வைஸும் கொடுப்பாங்களா, ஃபீல்டரை வந்து நீ இப்படி நிறுத்தணும், நீ டென்ஷன் ஆயிடுற. அந்த மேட்ச்சில் கடைசியாக ஜெயிக்கும் போது கூட நீ வந்து யாராச்சும் உன்னைய பார்த்து முறைச்சிட்டா உனக்கு வந்து இதுவாகிடுது, நீ திரும்ப முறைக்கிற, அவனை பார்த்து சிரிச்சினா தான் சிரிச்சு அவன் மாதிரி விளையாடுறா அப்படிங்கிற. இல்லை, அதை ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பாங்க. கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று, அந்த நேட்டிவிட்டியை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து இந்த கிரிக்கெட்டுங்கிற கான்செப்ட், கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கூட அந்த படத்தில் அந்த இது உணர்வு வரும். இல்லை, லவ் பண்ணுறப்ப கூட ஏன்டா டிராவிட் மாதிரி முறைச்சிட்டே இருக்க அப்படின்வாங்க. எல்லாமே அது கிரிக்கெட்டோட சார்ந்தே இருக்கும். இதை எப்படின்னா இளைஞர்கள் பார்க்கலாமா, குடும்பத்தோட போய் பார்க்கலாமா, குழந்தைகள், ஏன்னா யூஏ கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட், அது எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாமா எப்படின்னா?
இல்லை இந்த படம் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய கட்டாயமான படம். ஏன்னா இப்போ விஜய் படம் குழந்தைகள் விரும்பி பார்க்குறாங்க, ஆனால் முழுக்க வயலன்ஸ் வருது. ரஜினிகாந்த் படத்தை பெண்கள் குடும்பம் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க, அவ்வளோ பெரிய நடிகர். படம் முழுக்க முழுக்க வயலன்ஸ் வருது. அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் மக்கள் குடும்பத்துடன் பார்க்கும்போது தயவுசெய்து இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள். குடும்பத்துடன் கொண்டாட வேண்டிய இன்னும் சொல்ல விறுவிறுப்பு, தொடங்கலேருந்து விறுவிறுப்பு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் அந்த கடைசி கிளைமேக்ஸில் ஓயாமல் லவரை பற்றி 2-3 சீன் அவள் வாய்ஸில் நினச்சிக்கிட்டே இருந்து தடுமாற மாதிரி காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் போர் அடிக்குது. எனக்கு அந்த சீன் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த விறுவிறுப்பில் செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொமான்ஸ் சீனும் சூப்பராக இருந்துச்சு, கிரிக்கெட் சீனும் நல்லா இருந்துச்சு, பஞ்சாயத்து சீனும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. அதை திருப்பி அவன் இப்படி நின்றுக்கிட்டு அவன் முகத்தை நினச்சி பார்க்குறது, அது ஒரு தடவையோட எடிட்டர் கட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2-3 தடவை அந்த எடிட்டர் வந்து அதை கொஞ்சம் லென்த்தை கட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி படம் நல்ல விறுவிறுப்பு, எல்லோரும் பார்க்கலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் குறித்து ரொம்ப விரிவாக பேசியிருந்தீங்க. அந்த திரைப்படம் வெற்றி பெற ஜீவா டுடே சார்பாக நம்மளும் வாழ்த்துவோம். நன்றி.